1999 ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த காஸ்பல் ஸ்பார்க் மினிஸ்ட்ரீஸ். இது சபை பாகுபாடற்ற மிஷனரி ஸ்தாபனமாகும். தற்போது 37 மிஷனரிகளை கொண்டு வட இந்தியாக்களில் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை செய்து கொண்டு வருகிறோம். இந்த ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். அநேக சபைகள் கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. ஆண்டவர் கொடுத்த நல்ல தரிசனத்திற்காகவும் ஜெபம் பண்ணி கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு ஏவினால் கொடுத்து தாங்குங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களோடு கூட சில ஆவிக்குரிய சத்தியங்களை நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். இன்றைக்கு கிறிஸ்தவத்திலையும் ஒரு பக்கம் ஆண்டவருக்காக வல்லமையாக பயன்படுத்தப்படுகிற தேவனுடைய மனிதர்கள் கூட்டம் கூட்டமாக சத்தியத்தை கேட்டு குடும்பம் குடும்பமாக இனம் இனமாக கூட்டம் கூட்டமாக ஆண்டவருடைய ரட்சிப்பிற்குள்ள வருகிற ஒரு பக்கம் அது நடந்து கொண்டிருந்தாலும், இன்னொரு பக்கம் உபத்திரவங்களையும் நாம் சந்தித்து கொண்டு இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இன்னொரு பக்கம் கிறிஸ்தவத்துடைய அந்த சாராம்சமே மாற்றப்பட்டு கிறிஸ்தவம் ஏதோ ஒரு அழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறதை போல சில சம்பவங்களும் சூழ்நிலைகளும் இருக்கத்தான் செய்கிறது. தங்களுடைய வழியை விட்டு மாற்றுப்பாதையில் செல்லக்கூடிய கிறிஸ்தவம் இன்றைக்கு இருக்கிறது. ஒரு காலத்தில் அரசியலை அந்த மடைமாற்ற வேண்டும் என்று சொல்லி பேசின தலைவர்கள்லாம் உண்டு. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவம் மடைமாற்றம் செய்யப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நாம் காணப்படுகிறோம். நான் இந்த செய்தியை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கும் பொழுது இந்த பில்கிரிம் ப்ராக்ரஸ் மோட்ச பிரயாணம், அந்த மோட்ச பிரயாணத்தினுடைய அந்த காரியத்தை ஆண்டவர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். ஜான் பனியன் என்கிற ஒரு தேவனுடைய மனிதர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுதுதான் அவர் இந்த சம்பவத்தை எல்லாம் எழுதுகிறார். ஒரு பெரிய புத்தகம் அது. வேதத்திற்கு அடுத்தபடியாக அதிகமான மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம் மோட்ச பிரயாணம் என்கிற புத்தகம். வேதத்திற்கு அடுத்தபடியாக அதிகமாக விற்பனையான புத்தகமும் அந்த புத்தகம்தான். ஸோ அப்படிப்பட்ட ஒரு அருமையான அந்த புத்தகத்தில் ஒரு கிறிஸ்டியான் என்கிற ஒரு மனிதனை வைத்து ஒரு மனிதன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இந்த பரலோகத்துக்கு நேராக அவன் பயணிக்கும் பொழுது அவன் சந்திக்கிற பாடுகள், அவன் சந்திக்கிற கஷ்டங்கள், அவனுடைய சரீரத்தில் மனதளவில் குடும்பத்தில் அவன் சந்திக்கிற அந்த பாடுகள் எவ்வளவு என்பதை அவர் விவரித்து கொண்டே வருகிறார். அது ஆண்டவர் இந்த ஜான் பனியன் என்கிற தேவனுடைய மனிதர் சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ஆண்டவர் அவருக்கு கொடுத்த ஒரு தரிசனத்தை தான் அந்த புத்தகத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அதில் ஒரே ஒரு சம்பவம் என்ன என்றால், இந்த ஜான் பனியனு கூட அவருடைய வைராக்கியத்தை பார்த்து இன்னொரு மனிதனும் கூட சேர்ந்து கொள்ளுகிறார். 2 பேரும் பரலோகத்துக்கு நேராக அவர்கள் நடந்து செல்லுகிறார்கள். அப்படி நடந்து செல்லும் பொழுது அவருடைய வலது பக்கத்திலே இன்னொருவர் நடந்து செல்லுகிறார். இவர்கள் போகிற அந்த பாதை கரடு முரடான பாதையாக இருக்கிறது. சரியாக நடக்க முடியவில்லை. கால் வலிக்குது. ஐயோ, நம்முடைய பரலோகத்துக்கு போய் சேர்றதுக்குள்ளால எவ்வளவு பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டியிருக்கிறது என்று சொல்லி 2 பேரும் பேசிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரத்தில் வலது பக்கம் இன்னொரு வழி தெரிகிறது. அந்த வழியில ஒரு மனிதன் போய் கொண்டிருக்கிறான். அவன் சந்தோஷமா போவதை போல தெரிகிறது. ஆனால் அவனுடைய முகத்தை இவரால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அவன் முக்காடிட்டு கொண்டிருக்கிறான். ஆனால் சந்தோஷமாக போவதை போல இவர்களுக்கு தெரிகிறது. அவருடைய பார்வை கீழே தரையில் படும் பொழுது அவன் நடந்து போகிற பாதை ஒரு அழகான புல்வெளி பாதை. எப்படி ஒரு அந்த ரெசார்ட் பகுதியில் இந்த லான்லாம் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, புல்வெளி, அதில் உட்காரணும்னு ஆசையாக இருக்கும், விளையாடணும்னு ஆசையாக இருக்கும். அதே போல் அழகான புல்வெளியில் அவன் சந்தோஷமாக நடந்து போய் கொண்டிருக்கிறான். அவன் போகிறதும் ஒரே டைரக்ஷன், இவங்க 2 பேரும் போவதும் ஒரே டைரக்ஷன். உடனே கிறிஸ்டியன் பக்கத்தில் இருக்கிற சொல்கிறான், அவரும் இந்த பக்கம் தான் போகிறார், அவர் யாருன்னு கேட்கலாமா? அவரை கூப்பிடுறாங்க. ஐயா, எங்கே போகிறீங்க? அவன் கேட்குறான், நீங்கள் எங்கே போகிறீங்க? நாங்கள் பரலோகத்துக்கு நேராக போகிறோம், நாங்கள் மோட்ச பிரயாணிகள், மோட்சத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறோம். அவன் சொல்கிறான், நானும் அங்கே தான் போகிறேன். அப்படியா, நீங்களும் அங்கே தான் போகிறீங்களா? ஐயோ, எங்கள் பாதை கரடு முரடாக இருக்குது, எங்களால் நடக்க முடியல, கஷ்டமாக இருக்குது.
உங்க வழி அழகா இருக்குதே, நல்லா இருக்குதே, செழிப்பா இருக்குதே, பார்க்கறதுக்கு கண்ணுக்கு குளிர்ச்சியா இருக்குதே அப்படின்னு சொன்ன உடனே இந்த கிறிஸ்டியானோ அவன் கூட போயிட்டு இருக்கிறவனும், சரி அந்த பாதையும் மோட்சத்துக்கு நேரம் தானே போகுது, அவனும் அந்த பாதையில் போறான்ல அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுடைய இந்த கரடு முரடான பாதையை விட்டுட்டு இவங்க 2 பேரும் அங்க போறாங்க. கஷ்டமே இல்லை, அழகா நடக்கிறாங்க. ஐயோ இவ்வளவு வழி ஈஸியா இருக்குதே, கஷ்டமில்லாத வழியா இருக்குதே, இவ்வளவு நாள் நம்ம கஷ்டப்பட்டு வந்த பாதை, ஐயோ இந்த பாதையை கண்டுபிடிக்காம போயிட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அந்த பாதையில் அவன் பின்னாடி நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இடி முழக்கம் சத்தம் கேட்கிறது. ஒரு பெரிய மழை பெய்வதை போல ஒரு காரியங்கள், மின்னல் அப்படியே வெளிச்சமாக இருக்கிறது, இடி முழங்குது. அந்த நேரத்தில் ஐயோன்னு ஒரு சத்தம் கேட்குது. இதை முன்னாடி போய் கொண்டிருந்த அந்த முக்காடிட்டு போய் கொண்டிருந்தவன் ஒரு அண்ட பாதாளத்திலே அவன் அப்படியே காப்பாற்றப்படுவதற்கு வழி இல்லாமல் விழுந்து கொண்டிருக்கிறான். அவன் எங்கே போனானே கண்டுபிடிக்க முடியல. இவங்க அப்படியே எட்டி பார்க்குறாங்க, உள்ள ஒரு பெரிய பாதாளம், அவனை பார்க்கவே முடியல, அவன் எங்கே போனானே தெரியல. அப்படியே நின்றுட்டாங்க. நின்றுட்டு யோசிக்கிறாங்க, ஐயோ நம்ம தவறான பாதைக்கு வந்துட்டோமே. அன்றைக்கு சுவிசேஷகர் நற்செய்தி அறிவிக்கிற ஒரு மனிதன் இவர்களை இந்த பாதையில போங்க அப்படின்னு வழி காட்டினா, அந்த பாதையை விட்டுட்டு மாறி வந்துட்டுமே என்று சொல்லி அவர்கள் யோசித்து கொண்டிருக்கிற நேரத்தில் ஒரு முரட்டன், ஒரு அரக்கன் வந்து இவங்களை பிடிச்சிட்டு போயிடுறான். எப்படி ஒரு கிளியை ஒரு சின்ன கூண்டுக்குள்ள அடைத்து வைப்பார்களோ அதே போல ஒரு இரும்புனால செய்யப்பட்ட ஒரு பெரிய இந்த சிங்கத்தெல்லாம் அடைத்து வைத்துக்க ஒரு கூண்டு மாதிரி உள்ள ஒரு கூண்டுக்குள்ள கொண்டு தள்ளிட்டான். இப்ப 2 பேரும் ஆளுக்கு ஒரு பக்கம் போயாச்சு. கூட வந்தவன் எங்க போனான்னு தெரியல. ஆனால் கிறிஸ்டியான் இங்க அடைப்பட்டு இருக்கிறான். இவனுக்கு பயங்கரமான அடி உத விழுது. அன்னைக்கு நல்லா அந்த கதவை பூட்டிட்டு அந்த அரக்கன் போயிட்டான். அவன் போயிட்டு தன்னுடைய மனைவிட்ட சொல்றான், அவ பேரு அவிசுவாசம், அவ பேர் அவிசுவாசம். இதெல்லாம் ஆண்டவர் இந்த ஜான் பனியனுக்கு இந்த பெயர்கள் எல்லாம் கொடுத்து ஆண்டவர் எழுத சொன்ன ஒரு காரியங்கள். அந்த அவிசுவாசம் ஆகிய தன்னுடைய மனைவிட்ட போய் சொல்றாங்க, பாரு இப்படி 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்கவா, நம்ம இடத்துக்குள்ள வந்துட்டாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்கள சும்மாயா விட்டீங்க, நல்ல அடி கொடுத்த, இல்லை அவங்கள கொலை பண்ணிருங்க அப்படின்னு சொல்றாவா. அடுத்த நாள் காலையில் வர்றான். வந்து இவர்களுக்கு அநேக டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அதில் கிறிஸ்டியானுக்கு ரொம்ப டார்ச்சர். அந்த டார்ச்சரில் ஒன்று என்ன தெரியுமா, இவனுக்குள்ள ஆண்டவர் மேலே இருந்த அந்த விசுவாசத்தை விட்டு அவன் வழி விலகி போகத்தக்கதான அவிசுவாசமான காரியங்களை அவனுக்குள்ள இவன் ஊட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அவன்கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கிறது தெரியல. பயங்கரமான இரும்பு கம்பிகள் போடப்பட்டிருக்கிறது, தப்பிப்பதற்கு வழி இல்லை. ஆனால் இந்த அரக்கன் அவனுடைய போதனைகளை எல்லாம் என்ன, இங்கிருந்து ஒன்னால் தப்ப முடியாது, நீ தற்கொலை பண்ணிக்கோ, இனி உன் வாழ்க்கை பரலோகத்துக்கு நேராக போக முடியாது, என் இடத்துக்குள்ள வந்துட்ட, இனி நான் உன்னை விட மாட்டேன், உனக்கு அழிவுதான் முடிவு அப்படின்னு சொல்லி பல காரியங்களை அவன் சொல்லிக்கொண்டே இருக்கிறான். ஆனால் அந்த நேரத்தில் இந்த கிறிஸ்டியானுக்கு ஒரு ஞாபகம் வருகிறது. கையில் அவங்க ஒரு சுருள் ஒன்று வைத்திருக்கிறான். அது என்ன, ஆண்டவருடைய வார்த்தையாகிய சுருள். அதை எடுத்து படிக்கணுங்கிற ஒரு எண்ணம் வருகிறது. அதை திறக்கும் பொழுது ஆண்டவர் சரியான ஒரு வார்த்தையை, பிசாசுடைய பிடியிலிருந்து ஜெயிக்கத்தக்கதான ஒரு வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வசனத்தை அவன் சொல்லுகிறான், இந்த இரும்பு கம்பி திறக்கப்படுகிறது. அங்கிருந்து தப்பி அவன் மீண்டும் எந்த வழியை அவன் விட்டானோ அந்த கரடுமுரடான பாதைக்கு அவன் சென்றடைகிறான். அதுக்கு பிறகு நிறைய வாழ்க்கையில் அந்த மோட்ச பிரயாணத்தில் அவன் அநேக இடர்பாடுகளை சந்திக்கிறான். கடைசியாக தேவதூதர்கள் அவரை சந்தித்து அந்த மோட்சத்துக்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு காட்சியை கூட அந்த சம்பவத்தில் அவர் எழுதியிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு செழிப்பு என்று சொல்லும் பொழுது மனிதர்கள் அதைத்தான் நாடி செல்லுகிறார்கள். நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர், அதுல மாற்று கருத்தே கிடையாது. நம்முடைய தேவன் ஆசீர்வதிக்கிறவர், அப்படிதானே? ஆமாவா இல்லையா? அவன் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவன் தான். ஆனால் சில பாடுகள் வழியாக,
சில கஷ்டங்கள் வழியாக ஆண்டவர் நம்மை பரலோகத்துக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த உலகத்தில் எல்லா ஆசீர்வாதங்களையும் கொடுத்துட்டு இந்த உலக வாழ்க்கையோட முடிச்ச பிறகு நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்கிற தேவன் அல்ல, பரலோகத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறார். அந்த பரலோகத்துக்கு போகணும்னா இந்த உலகத்தில் பல பாடுகளை நாம் அனுபவிக்க வேண்டி இருக்கிறது, பல தடைகளை நாம் தாண்டி செல்ல வேண்டி இருக்கிறது. சிலுவை இல்லாமல் சீர் மகுடம் கிடைக்கவே கிடைக்காது. பாடுகள் இல்லாமல் பரலோகம் செல்லவே முடியாது. இயேசு எப்படி அந்த பரலோக பாதையை சிலுவையின் வழியாக ஏற்படுத்தினாரோ, இன்றைக்கு அதே வழியாகத்தான் நீங்களும் நானும் செல்ல வேண்டியது இருக்கிறது. அப்போ பாடுகள் இல்லாமல் பரலோகம் செல்ல முடியாது. ஆகவே இன்றைக்கு நான் உங்களோடு கூட சில காரியங்களை மனிதனும் ஆளுகையும் என்கிற தலைப்பில் உங்களோட நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஆண்டவர் ஆதி மனிதனை உருவாக்கி அவர்களுக்கு ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என்ன ஆசீர்வாதம்? வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனிதனை ஆண்டவர் உருவாக்கி இந்த ஆண்டவரால் படைக்கப்பட்ட அனைத்து காரியங்களையும், அது ஊரும் பிராணிகளாக இருந்தாலும் சரி, நடமாடுகிற பறக்கிற அல்லது நீந்துகிற எதுவாக இருந்தாலும் சரி, அத்தனையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதித்தார். ஆனால் என்றைக்கு மனிதன் பாவம் செய்தானோ அன்றைக்கு இந்த ஆளுகிற தன்மையை அவன் இழந்து போய்விட்டான். தொடர்ந்து நம்ம வேதத்தை வாசித்து பார்ப்போம் என்றால், இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தேர்ந்தெடுக்கிறார். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு அநேக வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். அப்படி வாக்குத்தத்தங்களை கொடுக்கும் பொழுது உபாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சொன்னபடி உன்னை ஆசீர்வதிப்பதினால் நீ அநேக ஜாதிகளை ஆளுவாய் என்று சொன்னார். அநேக ஜாதிகளை ஆளுவாய். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். ஆண்டவரை எப்பொழுதெல்லாம் அவர்கள் பற்றி கொண்டார்களோ, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்களோ, அப்பொழுதெல்லாம் மற்ற ஜனங்களை அவர்கள் ஆண்டார்கள். பெலிஸ்தியர்களை ஆண்டார்கள், மோவாபியர்கள் ஆண்டார்கள், அம்மோனியர்களை ஆண்டார்கள், அநேக ஜாதியாரை அவர்கள் ஆண்டார்கள். ஆனால் என்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம போனார்களோ, இவர்கள் ஆண்ட ஜனங்கள் இவர்களை ஆண்டார்கள். ஹல்லேலூயா. ஆமா. சோ இப்படி ஆண்டவருடைய பிள்ளைகள் ஆளுவதற்காக பிறந்தவர்கள். ஆனால் இந்த ஆளுகையை கொடுத்த தேவனை அவர்கள் மறந்த பொழுது மற்றவர்களால் ஆளக்கூடிய ஒரு சூழ்நிலை இவருடைய வாழ்க்கையில வந்துவிட்டது. மனுஷனை குறித்து சங்கீதக்காரன் அழகாக எழுதியிருக்கிறார். சங்கீதம் 8ஆம் சங்கீதத்தில் 4-6 வசனம் வரைக்கும் நம்ம வாஸ்து பார்ப்போம்னா, மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்று சொல்லிவிட்டு உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை கொடுத்தீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொல்லி அந்த சங்கீதத்தில் நாம் வாசிக்க முடிகிறது. ஆனால் இந்த ஆளுகை எங்க போயிடுச்சு? இன்னைக்கு கால்மிதிக்கும் தேசத்தெல்லாம் ஆண்டவர் தருவேன் என்று சொல்லி ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார். எம்மட்டும் அம்மட்டும் நீ அலைந்து திரி, உன் கால் மிதிக்கிற இடம் எல்லாத்தையும் உனக்கு தருவேன்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதத்தை நமக்கு தருகிறார்? ஒருவேளை கால் மிதிக்கிற இடத்தெல்லாம் நமக்கு தந்துட்டா நம்ம எப்படி இருப்போம் யோசித்து பாருங்களேன். இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயத்தில் பாருங்களேன், ஏராளமான பள்ளிக்கூடங்கள் இருக்கிறது, காலேஜஸ் இருக்கிறது, மருத்துவமனைகள் இருக்கிறது, ஏராளமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கிறது. அந்த இன்ஸ்டிடியூஷன்லாம் ஆண்டவருடைய நாம மகிமைக்காக நடந்து கொண்டிருக்கிறதா?
ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதம் ஆளுகைக்காக கொடுத்தார். ஆனால் இன்றைக்கு அந்த ஆளுகையிலே உட்கார்ந்து கொண்டு பணத்திற்கு அடிமையாக, அதிகாரத்திற்கு அடிமையாக, அந்தஸ்துக்கு அடிமையாக ஆளக்கூடியவர்கள் இன்றைக்கு அந்தஸ்தினாலையும் பணத்தினாலையும் தங்களை ஆள்வதற்கு ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்றாத சூழ்நிலை காணப்படுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. நம்ம தொடர்ந்து நம்ம வேதத்தில் நிறைய காரியங்களை நம்ம வாஸ்து பார்ப்போம். அப்படின்னா தானியேலுக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தும் பொழுது பரிசுத்தவான்களுடைய ஆளுகை என்று ஒன்று இருக்கிறது. அது 1000 வருட அரசாட்சி. அன்றைக்கு நம்ம இந்த உலகத்தையும் ஆள போகிறோம் இல்லையா? ஆமாம். ஸோ அது வேற சப்ஜெக்ட். ஸோ இன்றைக்கு நான் உங்களுடைய சமூகத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், எந்த ஒரு மனிதன் தன்னை உருவாக்கின தேவனை, எந்த ஒரு மனுஷன் தன்னை உருவாக்கின தெய்வத்தை தன்னை ஆளும்படிக்கு ஒப்பு கொடுக்கிறானோ அன்றைக்கு தான் அவன் ஒரு ஆளுமையை பெற்றுக் கொள்ளுகிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரால் படைக்கப்பட்ட எல்லாவற்றையும் மனிதன் ஆள வேண்டும் என்று ஆண்டவர் படைத்தார். ஆனால் மனிதனாகிய நம்மை, மனிதர்களாகிய நம்மை அவர் ஆள வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய ஆளுகைக்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியம். நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது 1 சாமுவேல் 8:7, 1 சாமுவேல் 8:5 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, வாசிங்களேன். 1 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். இதோ உம்முடைய குமாரர் உம்முடைய வழிகளில் நடக்கிறதில்லை, ஆகையால் சகல ஜாதிகளுக்குள்ளும் எங்களை நியாயம் விசாரிக்கிறதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்றார்கள். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், மூப்பர்கள் எல்லாரும் சாமுவேலிட்ட வருகிறார்கள். உம்மை போல உங்களுடைய பிள்ளைகள் இல்ல, ஆகவே சகல ஜாதிகளுக்குள்ளும் என்ன முறைமை கடைபிடிக்கப்பட்டு வருகிறது, அவர்களை ஆள்வதற்கு ஒரு ராஜா இருக்கிறார்கள், அவர்களை நியாயம் விசாரிப்பதற்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்திக் கொள்ளுகிறார்கள். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை, எங்களுக்கும் அவர்களைப் போல. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க ஒரு சத்தியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்றைக்கும் புறஜாதியாரை போல, ஆண்டவர் அறியாத ஜனங்களைப் போல நாங்களும் செய்ய, அவங்க செய்யறாங்க, இதுல என்ன தப்பு இருக்கு, அதுல என்ன தப்பு இருக்கு? ஒரு முறை ஒரு சென்னை பட்டணத்தில் ஒரு நல்ல பெந்தேகோஸ்து சபையில், நான் அதை சொல்வதற்காக வெட்கப்படுகிறேன், அவர்கள் தலைமைச் செயலகத்தில் என்னுடைய சகோதரியுடைய வேலை செய்கிறவர்கள் வீடு கட்ட போறாங்க. அன்றைக்கு ஜெபம் பண்ணணும். நானும் பாட்டு பாடி ஜெபம் பண்றதுக்கு பைபிள் பாட்டு புக்கெல்லாம் எடுத்துட்டு போயிருக்கிறேன். அங்க போய் நின்னா அந்த கான்ட்ராக்டர் வந்து பூஜை போடுறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். சரிதானா? ஆமா. இவங்களுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, தைரியமா சொல்ல முடியல. எங்க பில்டிங், நான் காசு கொடுக்குறேன், நான் என்ன சொல்லணுமோ அதை தான் நீங்க செய்யணும், சொல்றதுக்கு தைரியம் இல்லை. திடீர்னு பாருங்க, தன்னுடைய பேக்கை ஓபன் பண்ணாங்க. கர்த்தர் எனக்காக யாவும் செய்து முடிப்பாருன்னு ஒரு வசனம், ஒரு ஸ்டாண்டு இல்ல, அந்த பூஜை பொருட்கள்லாம் வச்சிருக்கிறாங்களே, அதில் போயிட்டு இந்த வசனத்தையும் வச்சுட்டு வந்து முக்காடு போட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க பிரதர்ங்கிறாங்க. எப்படி போச்சு பாருங்க. ஆமா, இன்றைக்கு உலகம் கிறிஸ்தவத்துக்குள்ள வந்துருச்சு. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள், மூப்பர்கள் கேட்கிறார்கள், எல்லா ஜாதிகளைப் போல எங்களுக்கும் வேணும். அப்ப ஆண்டவர் சொல்லுகிற பதில தான் 7ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்லுகிற எல்லாவற்றையும் அவருடைய சொல்லை கேள், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடிக்கு என்னை தான் தள்ளினார்கள். ஆண்டவர் இந்த வார்த்தையை சாமுவேலோடு சொல்லும் பொழுது ஆண்டவருடைய மனநிலை எப்படி இருந்திருக்கு யோசித்து பாருங்கள். ஒரு தகப்பன் தம் பிள்ளைகள் வந்து என்னை தள்ளிட்டாங்க அப்படின்னு இன்னொருத்தர் சொல்றாரு வைங்க, அந்த தகப்பன் சந்தோஷத்தில் சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். எவ்வளவு வேதனையில் ஆண்டவர் சொல்லுவார், நான் அவர்களை ஆளக்கூடாதபடிக்கு என்னைத்தான் அவர்கள் தள்ளிவிட்டார்கள், ஆனாலும் நான் பெற்ற பிள்ளைகள் அவங்க கேட்கிறத செய்து கொடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார்.
ஆனாலும் அந்த ராஜாவுடைய காரியம் என்ன என்பதையும் அந்த 8ஆம் அதிகாரம் முழுவதிலும் சாமுவேல் சொல்லுகிறான். உங்க ராஜா என்ன பண்ணுவாரு, உங்க ராஜா உங்களை எப்படி வேலை வாங்குவார், உங்க ராஜா உங்களுடைய உழைப்பை எப்படி தனக்கு எடுத்துக்கொள்வார், உங்களுடைய பெண்கள் அவர் என்ன செய்வார், உங்களுடைய பிள்ளைகளை என்ன சொல்வார், உங்கள் சொத்தை என்ன பண்ணுவார், எல்லாவற்றையும் சாமுவேல் சொல்லிவிடுகிறார். ஆனாலும் ஒரு ராஜா எங்களுக்கு வேண்டும் என்று கேட்கிறார்கள். முதல் ராஜா சவுலை அங்கே ராஜாவாக ஏற்படுத்தி கொடுக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவர் நம்மை ஆளுவதற்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் ஆண்டவர் அவர்களை ஆள்வதற்கு ஒப்பு கொடுக்கவில்லை. ஆனால் ஆண்டவரிடமிருந்து எல்லா ஆசீர்வாதமும் வேண்டும் என்று நினைக்கிறார்கள், ஜெய வேண்டும் என்று நினைக்கிறார்கள், எல்லா விதமான எதிர்ப்புகளிலிருந்து வெற்றி கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆண்டவர் எங்களோடு கூட வர வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆளுகையை அவர்கள் விரும்பவில்லை. இன்றைக்கு கிறிஸ்தவமும் அப்படித்தான் இருக்கிறது. ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வேண்டும், ஆனால் நான் ஆண்டவருடைய ஆளுகைக்கு உள்ள நான் வரமாட்டேன். இன்றைக்கு கிறிஸ்தவம் அப்படிதான் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கை, கிறிஸ்தவ வாழ்க்கையின் அந்த காரியத்தை நாம் சற்று சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். ஆண்டவர் நம்மை ஆளுகிறாரா என்று நாம் யோசித்து பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்திலே நம்ம வந்திருக்கிறோம். பிலேயாமுக்கு ஆண்டவர் பல காரியங்களை வெளிப்படுத்துகிறார். ஒருவேளை பிலேயாம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவன் பல விதங்களில் முயற்சி செய்தாலும் கடைசியா அந்த தீர்க்க தரிசனம் எல்லாமே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு சாதகமாகவே வருகிறது. இவர்களை சபிக்க முடியாது என்று நினைத்தவன் கடைசியாக அவன் சொல்லும் பொழுது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று அவன் அறிந்து கொண்டதுனால அதுக்கு பிறகு சில தீர்க்க தரிசனத்தில் இயேசு கிறிஸ்துவை குறித்த ஒரு வெளிப்பாடும் அவனுக்கு வருகிறது. என்னாகமம் 24ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தால் 19ஆம் வசனத்தில் யாக்கோபிலிருந்து தோன்றும் ஒருவர் ஆளுகை செய்வார். ஆளுகை செய்வார். போதும் பாருங்க, யாக்கோபிலிருந்து தோன்றுகிற ஒருவர் ஆளுகை செய்வார். இது அந்த பிலேயாமுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு வெளிப்பாடு. அந்த யாக்கோபிலிருந்து உதித்த அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய குடும்பத்தை, நம்மளுடைய தொழிலை, நம்முடைய எல்லா காரியங்களையும், ஏன் நம்முடைய ஊழியத்தை அவர் ஆளுகை செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. சில நேரங்களில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம விருப்பப்படுகிறோம், தவறு கிடையாது. ஏலி ஆசாரியன் இருந்த காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டி எல்லாம் எங்கெல்லாம் போனாங்களோ கொண்டு போனாங்க. அதுக்கு பிறகு அது பிடிக்கப்பட்டது, பெலிஸ்தருடைய தேசத்தில் இருக்கிறது. சவுல் ராஜாவாக இருக்கிற காலத்தில் அந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்து அவன் அக்கறையற்றவனாக இருந்து விட்டான். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டியை குறித்த ஒரு கவனம் அல்லது அதை குறித்த ஒரு நல்ல அறிவு தாவீதுக்கு இருந்தது. அது கண்டிப்பா நம்ம மத்தியில் வர வேண்டும், அது நம்ம மத்தியில் இருந்தால் நமக்கு ஆசீர்வாதம், நமக்கு வெற்றி எல்லாமே அவனுக்கு தெரிந்ததுனால அந்த பெட்டியை எப்படியாவது கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணதை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நல்ல ஒரு ஆசைதான், நல்ல ஒரு விருப்பம், நல்ல ஒரு வாஞ்சை, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி கொண்டு வந்து விட வேண்டும் என்று சொல்லி அதற்காக ஒரு ரதத்தை அவன் ஆயத்தப்படுத்துகிறான், புதிய மாட்டை ஆயத்தப்படுத்துகிறான், மேள தாளங்களை அவன் ஆயத்தப்படுத்துகிறான், திரள் கூட்ட ஜனங்களை கொண்டு போயிட்டு அந்த பெட்டியை ஏற்றி அவன் கொண்டு வருகிறான். ஆனால் நடந்தது என்ன? ஊசாய் அவன் மீறி அந்த பெட்டியை பிடித்ததனால் ஆண்டவர் அவனை அடித்து அவன் அங்கேயே செத்து விடுகிறான். இப்போ தாவீதுக்கு என்ன பண்ணுறனே தெரியல, அந்த பெட்டி அங்கேயே வச்சுட்டு வந்துடுறான். அது ஓபேத் ஏதோம் என்கிற ஒரு மனிதனுடைய வீட்டில் போய் சேர்ந்து விடுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி தங்களோடு கூட வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது ஒரு நல்ல ஆசை. ஆனால் அந்த நல்ல ஆசையை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவருடைய திட்டத்தின் படிதான் அவன் செய்து ஆக வேண்டும். ஒரு உடன்படிக்கை பெட்டியை ஒரு வண்டியில வச்சு ஏற்றி கொண்டு வருவதற்கு ஆண்டவர் சொல்லவில்லை. வேதத்தில் ஆண்டவர் அதற்கென்று சில திட்டங்களை வைத்திருக்கிறார், சில நியதிகளை வைத்திருக்கிறார். ஆசாரியர்கள், லேவியர்கள் தங்களுடைய தோல்ல அதை சுமக்க வேண்டும். நாங்கள் சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது சண்டே கிளாஸுக்கு எங்களுக்கு ஸ்கூலில் தான் சண்டே கிளாஸ் நடக்கும். பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் தான் எடுப்பாங்க.
இந்த பைபிள் இல்லையா, இப்படி யாராவது பிடிச்சிட்டு வந்தாங்கன்னா அவ்வளோதான் உத. பைபிள் இப்படி தான் வச்சுட்டு நாங்களாம் போவோம் சின்ன வயசில் இல்லை, இப்படி தான் பைபிள் கொண்டு போகணும். அதை கம்பல்சரியாக பைபிளை வந்து இப்படி தான் வச்சு கொண்டு போகணும். பாட்டு புத்தகம் பைபிளுக்கு மேலே இருக்கக்கூடாது, கீழே இருக்கணும். ஆமாம், பைபிளுக்கு மேலே எதையும் வைக்க மாட்டாங்க, அவ்வளவு பத்திரமா. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தை. இன்றைக்கு அதே போலதான் இந்த உடன்படிக்கை பெட்டியை தாவீது புது ரதத்தில் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டா. ஆனால் ஆண்டவருடைய திட்டம் என்ன? அதை ஆசாரிகள் சுமக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை ஆளுவதற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் அப்படின்னு சொன்னா, ஒவ்வொரு காரியத்திலையும் என்ன ஆண்டவரே செய்யணும், என்ன ஆண்டவரே அடுத்தது பண்ணணும், என் குடும்பத்திற்கு நான் அடுத்து என்ன செய்யணும், என் ஊழியத்திற்கு நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணணும், என் தனிப்பட்ட வாழ்க்கையில் அடுத்தது நான் என்ன பண்ணணும், என் பிள்ளைகளுக்காக நான் அடுத்தது என்ன பண்ணணும், எல்லாவற்றையும் ஆண்டவர் நம்மை ஆளும் பொழுது அவருடைய சித்தத்தை மட்டுமே நம்ம செய்வோம். ஹல்லேலூயா. பொதுவாக மனுஷனுடைய இயல்பு என்ன தெரியுமா? ஒரு காரியம் நமக்கு முன்பதாக இருக்குதுன்னு வைங்களேன், ஒரு 1000 ரூபாய் செலவு பண்ணக்கூடிய விதத்தில் ஒரு வேலை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடனே நம்ம என்ன செய்வோம்? ஓகே, 1000 ரூபாய் இருக்கு, சரி இதை வச்சு நம்ம செய்திடலாம், அப்படிதான் நினைப்போம் இல்லையா? இப்போ ஒரு 10,000 ரூபாய், சரி கையில் ஒரு 1000 தான் இருக்குது, இவங்ககிட்ட வாங்கிடலாம் அவங்ககிட்ட வாங்கிடலாம், ஓகே ரைட் முடிச்சிடலாம் அப்படின்னு நினைப்போம். இப்போ நம்முடைய தகுதிக்கு மிஞ்சி ஒரு காரியம் வருதுன்னு வைங்களேன், அந்த நேரத்தில் தான் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே இது எவ்வளவு பெரிய ஒரு இது கஷ்டம், ஆண்டவரே இவ்வளவு பணத்துக்கு நான் என்னப்பா பண்ணுவேன், ஆண்டவரே நான் என்ன ஆண்டவரே பண்ணுறது அப்படின்னா நம்ம ஆண்டவர்கிட்ட. ஸோ நமக்கு முடியாத ஒரு காரியத்துக்கு தான் நம்ம ஆண்டவர்கிட்ட போர்மே ஒழிய, நமக்கு முடிந்த காரியத்தை ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண மாட்டேங்கிறோம், கேட்க முடியும். ஆண்டவரே இந்த 1000 ரூபாய் செலவு இது சரிதானா, இதை நான் செய்யலாமா அப்படின்னு கேட்குறதே இல்லை. ஆனால் ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். அவர் நம்மை ஆளுவதற்கு ஒப்பு கொடுப்போம் என்றால், நம்முடைய சித்தம் அல்ல, நம்முடைய சுயம் அல்ல, நம்முடைய சுய விருப்பு வெறுப்பு அல்ல, அவருடைய சித்தமே நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை ஆளுகிற ராஜா, இந்த உலகத்தில் நீங்க பாருங்களேன், ராஜாக்கள் இருக்கிறார்கள். இயேசு யூத ராஜசிங்கம். இந்த யூத ராஜாவுக்கும் இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிற ராஜாவுகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. இந்த உலகத்தை ஆளுகிற ராஜாக்கள் அந்த நாட்களில் குதிரையில் வருவாங்க இல்ல, ஆனால் இயேசு எப்படி வந்தாரு? ஆமால, தீர்க்க தரிசனங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி அது மரியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார், சாந்த குணம் உள்ளவர். ஆனால் இந்த உலக ராஜாக்கள் மூர்க்க வெறி கொண்டவர்கள், இரத்த வெறி கொண்டவர்கள் இல்ல. ஆமா, வெட்டு அழி நாசப்படுத்து அதுதான் அவங்களுக்கு. ஆனால் நம்ம ராஜா அப்படி அல்ல. அவர் சாந்த குணம் உள்ளவர், அவர் அன்பு செலுத்துகிறவர், அவர் இரக்க குணம் உள்ளவர், அவர் தயவுள்ளவர், கிருபை உள்ளவர், சமாதானத்தின் தேவன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ராஜாக்களுக்கும் இயேசுவுக்கும் பல வித்தியாசங்கள் இருக்கிறது. இவர் தன்னையே ஜனங்களுக்காக தியாக பலியாக ஒப்பு கொடுத்து வந்தார். ஆனால் ராஜாக்கள் மற்றவங்க உயிரை வாங்க வருவாங்க இல்ல. ஆமா, இன்றைக்கும் ஆட்சி செய்கிறவர்கள் ஜனங்களுக்காக செய்கிறார்கள். 4 பேருடைய இழப்புல தங்களுக்கு ஏதாவது ஆதாயம் கிடைக்குமா? எனக்கு ஒருவேளை ஃப்ளட் வந்துச்சுன்னு வைங்களேன், மக்கள் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள், ஒரு அரசியல்வாதி உள்ள போறான் அப்படின்னு சொன்னா கண்டிப்பா அதுல இருந்து அவனுக்கு லாபம் வரும். அட்லீஸ்ட் ஒரு போட்டோ எடுத்து மக்கள் மத்தியில் நான் இதெல்லாம் பண்ணேன்னு காட்டுறதுக்காகவாது செய்வான், அப்படித்தானே? ஏதோ ஒரு ஆதாயம் இல்லாம செய்ய மாட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி அல்ல, தன்னுடைய வாழ்வையே மக்களுக்காக தியாக பலியாக சிலுவையிலே அவர் ஊற்றி கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில நம்ம ராஜாவாக ஏற்றுக்கொள்ள வேண்டியது, நம்மை ஆளக்கூடியவராக ஏற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. சுவிசேஷம் பறைசாற்றப்பட உங்களின் பங்கு என்ன? மிஷனரியை தாங்கலாம், ஆலயம் கட்டி கொடுக்க முன் வரலாம், இம்மாணவர்களின் படிப்பு தேவைகளை சந்திக்கவும் உதவி செய்ய முன் வரலாம். ஆதிவாசி பிள்ளைகளின் வாழ்வு வளம் பெற இலவசமாக பள்ளிகள் நடத்தப்பட்டும் வருகிறது. தொடர்ந்து ஊழியத்தை உங்கள் அனுதின ஜெபத்தாலும் உதாரத்துவமான உங்கள் காணிக்கையாலும் தாங்குங்கள்.